திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆதியன் பழங்குடியின மக்களுக்கு எஸ்டி சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து வரும் ஆதியன் பழங்குடியின மக்கள் தங்களுக்கு பழங்குடியினர் எனப்படும் எஸ்டி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது எம்பிசி பிரிவில் சான்றிதழ் வழங்கப்படுவதால் மாணவர்களின் உயர்கல்வி, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட வாய்ப்புகள் மற்றும் சலுகைகள் பெறுவதில் சிக்கல் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசு தங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கழுவமொழி முள்ளையாத்தாங்கரை தெருவில் வசித்து நாங்கள் வருகின்றோம். சுமாராக நாங்கள் ஒரு 60 குடும்பங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆத்தாங்கரை தெருவில் நாங்கள் வசிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் அனைவரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஒரு 10வது வரைக்கும் தான் படிக்க முடியுது. அதுக்கு மேல காலேஜ் போறதுக்கு எங்களுக்கு ஜாதி சான்று கேட்டு எங்க பசங்களை எல்லாம் வெளியில அனுப்பி விட்டுறாங்க. ஜாதி சான்று இல்லாத ஒரு காரணத்தினால் எங்களுடைய குழந்தைகள் காலேஜ் பாசப்படி கூட ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்கள் குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும்படி மிகவும் பணிவோட கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் பள்ளியில் படிக்க ஜாதி சான்றிதழ் இல்லாமல் மிக கஷ்டப்படுகிறோம். எங்க குழந்தைகள் 10வது வரையும் 12வது வரையும் தான் படிக்கலாம். ஆனா மேல் படிப்புக்கு காலேஜில் பிள்ளைகளை சேர்க்க முடியல. எந்த பிள்ளையுமே எங்க பிள்ளைங்க காலேஜில் படிக்க முடியல. எந்த பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க படிச்சு விட்டு ஒரு வேலைக்கு போனதில்லை. எந்த ஒரு அரசாங்கத்துல ஒரு லோனோ இல்ல ஒரு மாற்று வீடுகளோ இல்ல ஒரு பட்டாவோ எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் அந்த ஜாதி சான்றிதழ் தான்.